ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். இன்று நான் உங்களிடம் ஒரு குறை கூற வந்திருக்கிறேன். என்னவென்றால், நிறைய நல்ல விஷயங்களை பொன்மொழிகள் நிறைய சொல்லிக் கொண்டிருந்தேன் முன்பெல்லாம். இப்பொழுது அதை கம்மியாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று எனக்கு தோன்றுகிறது. அதுதான் உண்மையும் கூட. ஏனென்றால், நீங்கள் அதையெல்லாம் விரும்பவில்லை. காரணம், ஆடல் பாடல் ஆட்டம் பாட்டம் இப்படித்தான் போகிறீர்கள். இருக்கலாம், நல்ல விஷயம்தான். ஏனென்றால் 1000 டென்ஷனோடு சுற்றி கொண்டு வருவீர்கள். ஃபோனை திறந்ததும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் எங்களைப் போல் ஒரு நல்ல விஷயங்கள், நாடு போகும் போக்கு உங்களுக்கு தெரியும் அல்லவா? புதிதாக ஏதும் நான் சொல்ல வேண்டாம். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை எப்படி சொல்லித் தருவீர்கள்? உங்களுக்கு அதற்கு நேரம் இருக்காது. எங்களைப் போல் ஒரு சிலர், ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொன்மொழிகள், நல்ல விஷயங்கள், இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் இதையெல்லாம் பார்ப்பதும் நீங்களே பார்ப்பதில்லை. அது இல்லாமல் குழந்தைகளுக்கு எப்படி காண்பிப்பீர்கள்? இதை நான் இப்படி பேசுகிறேன் என்று நீங்கள் தவறாக நினைக்க வேண்டாம். நம்முடைய ஃப்ரெண்டுகளிடம் பேசுவது போல் தான் நான் உங்களிடம் பேசுகிறேன். தவறாக யாரும் எண்ணாதீர்கள். என்னவென்றால், எதற்காக சொல்லுகிறேன் என்றால், எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 லட்சம் வியூவர்ஸ் இருக்கிறாங்க. ஆனால் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா 2200 அப்படித்தான் இருக்காங்க. ஏன்? உங்களோட சப்ஸ்கிரைபர் தானே எங்களை போன்ற ஆட்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். அதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்க வாய்ப்பில்லை. அதை நீங்கள் ஏன் செய்ய மாட்டேன் என்கிறீர்கள்? இப்பொழுது கூட பாருங்கள், காலையில் ஒரு குழந்தைகளை பற்றி ஒரு ஃபோனுக்காக ஒரு வீடியோ போட்டேன். ஒரு 500 வியூவர்ஸ் பார்த்துருக்குறீங்க. ஆனால் ஒரு லைக் கூட அதுக்காக இல்லை. ஆனால் ஒரு எம்ஜிஆர் பாட்டோ, ஒரு ரஜினி பாட்டோ, இப்படி சில பாட்டுகளுக்கு நாம் ஆக்ஷன் பண்ணினா அதுக்கு நிறைய வியூவர்ஸ் வரீங்க. லைக் போனால் போதுன்னு ஒரு 4-5 லைக் போடுறீங்க. எப்படி எங்களுக்கு நான் நிறைய முறை இந்த யூடியூப்பை விட்டு வெளியே வரலாமா என்றெல்லாம் நினைத்திருக்கிறேன். என்னென்னா, ஆக்சுவலி நான் முதல்ல இந்த பொன்மொழிகள் தான் என்னுடைய உயிர் நாடியே. நான் நிறைய உங்களிடம் சொல்லியிருக்கிறேன். நிறைய எல்லா ஏரியாக்களிலும் போர்டு எழுதி போடுவேன் என்று. என்னுடைய உயிர் நாடியே அதுதான். ஆனால் இதிலிருந்து நான் மாறுபட்டு விட்டேன் இந்த யூடியூபிற்கு வந்ததுக்கப்புறம். எனக்கே சில விஷயங்கள் பிடிக்கவில்லை தான். ஆனாலும் நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் எதை செய்தாலும் அதற்கு ஒரு என்கரேஜ் வேண்டாமா? நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணால் தானே எனக்கு அதில் ஒரு ஆர்வம். மக்கள் விரும்புகிறார்கள், நாம் இதை இன்னும் நல்லபடியாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு வரும். நீங்கள் அதையெல்லாம் தவிர்க்காமல் நிறைய பேருக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் தானே 4 பேர் அதை பார்ப்பார்கள். கொஞ்சம் நாட்டில் இருக்கும் கெட்ட விஷயங்கள் இதனால் ஒன்றும் அழிந்து போய்விடாது என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் எங்கோ ஒரு மூலையில் யாரோ ஒருவர் சிந்தித்து பார்த்தால் நன்மைதானே, இல்லையா? நான் அதற்காகத்தான் இந்த பொன்மொழிகளையே போர்டில் எழுதவும் இப்போது ஃபோனில் பேசவும் ஆரம்பித்தேன். ஆனால் சற்று ரூட்டு மாறி போகிறது. ஏனென்றால் உங்களுக்கு அது பிடிக்கிறது. அது என்டர்டெயின்மெண்ட்ஸாக நானும் அதை செய்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து என்னைப் போல் நிறைய பேர் இது மாதிரி விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் நிறைய சப்ஸ்கிரைப் அவர்களுக்காகவும் பண்ணவும் எனக்காகவும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். அப்பொழுது தான் எனக்கும் ஒரு ஆர்வம் வரும், இல்லையா? யோசித்து பாருங்கள். இந்த ஃபோன் விஷயத்தை நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க பாருங்கள். அது எவ்வளோ முக்கியமான விஷயம். ஒருத்தர் கூட ஒரு லைக் போடலை. அது மனதுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது, இல்லையா? என்னடா இது இப்படி, என்னடா நம்ம விஷயங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டே உங்களுடைய லைக் தான். தயவுசெய்து எனக்காகவும் லைக் போடவும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.